புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கனவு சமதர்மம், சமூக நீதி, ஆண் பெண் சமத்துவமின்மை எல்லோற்றையும் மாற்றக்கூடிய ஒரு சமூக நீதி கொண்ட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதை நிலைநாட்ட உருவாக்கிய ஒரு அமைப்பில் புதிய மேடையாக முதல் முறையாக பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்த என்னுயிர் அண்ணன், எழுச்சி தமிழர் தலைவர், தமிழகத்தின் எதிர்காலம், நன்றி உங்கள் அன்புக்கு. தமிழகத்தில் எதிர்காலம் மட்டுமல்ல, பொதுத்தளத்தில் உருவாகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை, தலித் தலைவர் மட்டுமல்ல, இனிமேல் அவரை தலித் என்று முத்திரை குற்றி ஒரு தலைவராக பார்த்த கூட்டம் போய் இனி வரும் காலங்களில் தமிழகத்தின் ஒரு முதன்மை தலைவராக உருவாகக்கூடிய உங்களுடைய முத்திரை எங்களுடைய தேர்தல் வெற்றியின் மூலம் நிலைநாட்டுவோம் எதிர்காலத்தில் என்ற ஒரு வாக்குறுதியுடன் என்னுடைய முதல் மேடையை தலைவர் தோழர்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மிகவும் அனுபவம் சிந்தனை வாய்ந்த தலைவர்களாகிய தோழர் ஜி ராமகிருஷ்ணன், தேசிய செயற்குழு உறுப்பினர் சிபிஎம் அவர்களுக்கும், தோழர் மு வீரபாண்டியன், மாநில துணைச் செயலாளர் சிபிஐ அவர்களுக்கும், பேராசிரியர் காந்தராஜ் கல்வியாளர் அவர்களுக்கும், தோழர் க ஐயநாதன் மூத்த பத்திரிகையாளர் அவர்களுக்கும், என் அருமை தோழர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், துணை பொதுச் செயலாளர் எஸ் பாலாஜி அவர்களுக்கும், ஷா நவாஸ் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், என்னுடைய அருமை தோழர், என் அருகிலும் விடுதலை சிறுத்தைகள் தோழர் தோழிகளுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த பயணம் மிகப்பெரிய பயணம். தலைவர்களுடைய போராட்டம் எப்பொழுதும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதற்கு ஒரு உதாரணம், விடுதலை சிறுத்தைகளின் நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகத்தின் மேம்பாட்டிற்கான துணை திட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்திட சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற பல நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய எழுச்சி தமிழருடைய கோரிக்கையை நேற்று சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஒரு மாபெரும் சட்டத்தை நிறைவேற்றிய நாள் நேற்று. முதல்வர் அவர்களுக்கும் நன்றி. அந்த சட்டத்தை பற்றி நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் எழுச்சி தமிழர்களுடைய குறிக்கோள், போராட்டம், அந்த சட்டம் என்னன்னா, நமக்கு தமிழக பட்ஜெட்டில் ஒதுக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் ஒதுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும், எக்ஸாம்பிளா 3000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தா நெக்ஸ்ட் பட்ஜெட்குள்ள அது முறையா ஒதுக்கி இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு சட்டம் ஒதுக்கிய ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு தலித் மக்களுக்கும் ஒவ்வொரு பழங்குடிக்க மக்களுக்கும் சேர வேண்டும் என்கின்ற ஒரு உறுதியை இந்த சட்டம் வடிவமைத்திருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய சட்டமாக நேற்று வந்திருக்கிறது. அதற்கு இந்த போராட்டம் தான் ஒரு மிகப்பெரிய காரணம். மிகவும் கடினமான நேரக்கட்ட காலங்கள். நம்ம இங்கே எல்லோரும் அமர்ந்திருக்கிறது கடினமா இருந்திருக்கலாம், வெயில இருக்கலாம். எதற்காக இந்த ஒரு ஆர்ப்பாட்டம், எதற்காக இந்த ஒரு போராட்டம்? மிகப்பெரிய கட்சிகள் எல்லாம் இதை பத்தி பேசுறாங்க, ஆனா போராட்டம் ஏன் பண்ணல? அதற்கு ஒரு முன்னுதாரணம் தான் இந்த போராட்டம். இந்த ஒரு போராட்டம் டெல்லியில் எப்படி விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்களோ, இங்கிருந்து நமக்கு இன்னைக்கு ஒரு சிறு திரிபொறியாக இருக்கலாம், ஆனால் இந்த திரிபொறி ஒரு பெரிய நெருப்பாக மாறும். இந்திய உலகத்திலேயே பெரிய ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா, அதற்கு அடுத்து இந்தியா. ஜனநாயகம் என்றால் வெளிப்படைத்தன்மை. ரொம்ப சிம்பிளா சொன்னா டிரான்ஸ்பரன்சி. பண்ணுங்க, ஒரு பூத்துல 1200 ஓட்டு இருக்கு அப்படின்னா, வேட்பாளர் ஏ 600 ஓட்டு வாங்கிட்டாரு, வேட்பாளர் பி 400 ஓட்டு வாங்கிட்டார். அதுக்கான ஒரு வெரிஃபிகேஷன், ஒரு சீட்டை எனக்கு கொடுங்க, ஒப்புகை சீட்டை எனக்கு கொடுங்க. அப்ப என்னோட ஏஜென்ட் வெரிஃபை பண்ண ஒவ்வொரு பூத்திலும், தமிழகத்தில் உள்ள 67,000 பூத்துகளில் ஒப்புகை சீட்டை வைங்க. அப்ப எத்தனை ஓட்டு கன்ஃபார்ம் ஆகுது?
ஒரு பூத்துல 1200 ஓட்டுல 800 இருந்து 900 ஓட்டு கன்ஃபர்மேஷனா விழுதுன்னா 400 ஓட்டு வந்து வேட்பாளர் ஏக்கு வந்து விழுதுன்னா எனக்கு ஒரு வேட்பாளருக்கும் என்னுடைய பூத் ஏஜென்ட்டுக்கும் ஒரு ஒப்புகை சீட்டு தேர்தல் கமிஷனால் கொடுக்க முடியும் என்றால் இந்திய ஜனநாயகம் எங்க இருக்கிறது? எங்களுடைய கோரிக்கைகள் ஒன்னே ஒண்ணுதான், வெரிஃபிகேஷன் மாடல். நீங்க சாப்ட்வேர்ல பெரிய நாலேஜ் இருக்கு நம்ம சொல்லிக்கலாம், ஆனால் உலகத்திலேயே கூகுள் அண்ட் ஐபிஎம் இருக்கிற பெரிய நிறுவனங்களை உருவாக்கக்கூடிய நிறுவனங்களா இருக்கக்கூடிய அமெரிக்காவிலேயே இன்றும் சீட்டு முறையில தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க, ஓட்டு சீட்டு முறையில நடத்திட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் எலக்ட்ரானிக் சிஸ்டத்துக்குள்ள வரல. ஏனென்றால் அமெரிக்காவுடைய தத்துவம் ஜனநாயகம். ஒரு சிறு அளவிலும் சந்தேகம் ஏற்பட்டால் அது வந்து ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இல்ல, ஒரு வின் பண்ண முடியாத ஒரு கேண்டிடேட் கூட ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலோ இல்ல லோக்கல் கோர்ட் போனாலோ ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், இந்த வேட்பாளருடைய சந்தேகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு என்றதை வடிவமைத்திருக்கிறார்கள். அதுதான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகம் இங்கு இல்லை. இதுக்கு ஒரு போராட்டம் தேவையா? இவ்வளவு பெரிய அமைப்பு இருக்கிறது. டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய இந்திய ஜனநாயகம் இங்கு கொஸ்டின் எழுப்பப்படுகிறது, இங்கு கேள்விக்குறி வைக்கப்படுகிறது. அவருடைய ஜனநாயகமே தேர்தல் அமைப்பை நோக்கி எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும், எங்களுடைய பிரதிநிதித்துவம் மூலம் வெற்றி பெற வேண்டும். ஒரு சாமானியன் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் வெற்றி பெற்றால் தான் சாமானியனுடைய குரலாக, சாமானியனுடைய சட்டங்களாக, சாமானியனுடைய திட்டங்களாக அங்கு பாராளுமன்றத்தில் வடிவமைக்க முடியும் என்பதற்காக இந்திய அரசமைப்பத்தில் தேர்தல் முறையை உருவாக்கினார். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் அரசியலுக்கு அப்பாற்பட்ட அமைப்பு, எலெக்ஷனுக்கு அப்பாற்பட்ட அமைப்பு. ஆனால் இன்னைக்கு பிஜேபி கூட ஆளக்கூடிய ஆட்சி எலெக்ஷன் கமிஷனருடைய அப்பாயின்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதுல என்ன நோக்கம்? எதிர்கட்சி தலைவர் இருக்கலாம், பிரதமர் அவர்கள் இருக்கலாம், ஆளுங்கட்சி தலைவர் இருக்கலாம், ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ் இருக்கக்கூடாது. ஏன் இந்த வெளிப்படைத்தன்மை இல்லை? எல்லோ நிர்வாகத்திலும் நீங்கள் கைப்பற்றலாம், ஆனால் நாங்கள் உறுதியாக கூறுகிறோம், புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய இந்திய அரசியல் அமைப்பை நீங்கள் தொட்டால் இந்தியா முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும். தேர்தல் அரசியலில் நீங்க வெற்றி பெறலாம் என்கின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க வந்து இன்னைக்கு பரப்பலாம். 400 தொகுதிகள் வெற்றி பெறலாம், 450 இல்ல 534 தொகுதியில் நீங்கள் வெற்றி பெறட்டும். அதுவல்ல, தேர்தல் வெற்றி என்பது மக்களை வந்து எப்பொழுதும் ஆட்சி செய்ய முடியாது. அதற்கு உதாரணம் ராஜபக்ஷ அவர்கள் தேர்தல் அரசியல் மிகப்பெரிய வெற்றி பெற்றார், மிகப்பெரிய வெற்றி. அவருடைய தம்பி ஒரு பிரதமர், இவர் ஜனாதிபதி, அவருடைய மகன் ஒரு மினிஸ்டர், எல்லோரும் ஒரு ஆட்சி அமைச்சார்கள். ஆனால் நிர்வாகத்திலும் பொதுத்தன்மையிலும் இல்லாத ஒரு நிர்வாகத்தை மக்கள் ஓட விரட்டி அடித்தார்கள். கடைசியில் ரணில் விக்ரமசிங்கே பிரதமரானார். ரணில் விக்ரமசிங்கே பற்றி குறிப்பிடுகிறேன். அவர் படித்தது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், அரசியல் அறிவியல், என்னுடைய சீனியர். தமிழகத்தில் படித்ததனால் தான் சமத்துவத்தை பேசக்கூடிய ஒரு தலைவரை இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் உருவாக்கி இருக்காங்க. இதுதான் ஸ்ரீலங்காவுடைய வெற்றியின் முதல் படி. எங்கு பௌத்த மதத்தின் மூலம், மத பெரும்பான்மை மூலம் நீங்கள் ஒரு அரசியல் சூழ்நிலைகளை உருவாக்கலாம். கால நீரோட்டம், ஊழல் குற்றச்சாட்டுகளால் நீங்கள் மாற்றினீர்கள். 2014 நீங்கள் ஊழலும் குடும்ப ஆட்சியும் எதிர்த்து ஆட்சிக்கு வந்தீர்கள். 2019 தேசியவாதம், புல்வாமா அட்டாக், பயம், நாங்கள் இருக்கிறோம் என்று உறுதியுடன் கூறுகிறீர்கள். கடைசியில் உங்களுடைய உண்மைத்தன்மை வெளிவந்தது. ராமர் கோயில் கட்டினோம், எங்களுக்கு வாக்கு கொடுங்கள் என்கின்ற உங்களுடைய உண்மைத்தன்மை இன்றைக்கு வந்துவிட்டது. தமிழகத்தில் இருந்து ஒரு ஓட்டு கூட உங்களுக்கு விழாது, ஒரு ஓட்டு விழாது. தமிழகத்தில் நீங்கள் இவிஎம் மிஷினை கை வைக்கவே முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு வாக்காளனுக்கும் மிகப்பெரிய அறிவை வந்து பேரிஞர் அண்ணா அவர்களும் பேரிஞருடைய பெரியார் அவர்களும் எழுச்சி தமிழ் தலைவர் அவர்களோடு ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தோழர்களே, ஒவ்வொரு பத்திரிகையாளர்களே, உங்களுடைய ஒரே கோரிக்கை இதுதான். பிஜேபியை எதிர்ப்பது மட்டும் எங்களுடைய கொள்கை அல்ல, ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும். ஒரு சாமானியன் எழுந்து நாளைக்கு ஒரு பிரதம மந்திரியாக உருவாக வேண்டும், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும், ஒரு பாராளுமன்றத்தை ஆளக்கூடிய மனிதர்கள் இங்கிருந்து வர வேண்டும். இங்கு அறிவு என்பது பிறப்பின் அடிப்படையில் அல்ல, அறிவு என்பது சிந்திக்கக்கூடிய இடத்திலிருந்து வரக்கூடியது என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவை நிறைவேற்ற வேண்டும். ஷானவாஸ் அண்ணன் மாதிரி எனக்கு தமிழ்ல எழுதுகை முனையில பேச தெரியாது, எழுதி வச்சு பேச தெரியாது, ஆனா மனசுல இருந்து பேசக்கூடிய பழக்கம் தான் எனக்கு சின்ன வயசுல இருந்து இருந்திருக்கு. அதுதான் வந்து அண்ணனும் கருத்து கொடுத்திருக்காரு.
ஆங்கில ஊடகங்களுக்கு எங்களுடைய பதிவு செய்ய விரும்புகிறோம். lack of transparency, demand of transparency, conflict of interest, tampering fears, accessibility issues. Join us in the demanding fair and the transparent elections. Protect your right to vote. Together we can ensure the democracy free from manipulations. Bharat Electronics Limited under the Ministry of Defence, ECIL Electronics Corporation of India Limited under the Department of the Atomic Energy. BJP affiliated directors on the board of BEL. Why? BJP-ஐ இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய நபர்கள் இந்த நிறுவனங்களில் ஏன் அமர்த்தப்பட்டார்கள்? இந்த மிஷனை உருவாக்கக்கூடிய இடத்தில் ஏன் அமர்த்தப்பட்டார்கள்? இந்த மாதிரி ஜனநாயகத்திற்கு சந்தேகம் வரக்கூடிய செயல்கள் உருவாகும் பொழுது எங்களுடைய ஒரே நம்பிக்கை, சாமானிய மக்களின் ஒரே நம்பிக்கை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, நீதித்துறை. அதற்கப்புறம் தேர்தல், எலெக்ஷன் கமிஷன் இந்தியா. இது இரண்டும் ஒரு சாமானியனுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. மக்களிடம் நாங்கள் சொல்லுகிறோம், எங்களுடைய திட்டங்களை சொல்லுகிறோம், எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் வலிமைப்படுத்துகிறோம். எதற்கென்றால் ஒரு சாமானியனும் ஆட்சிக்கு வர வேண்டும், அந்த ஆட்சி சாமானியனுக்காக கொண்ட கனவை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கனவுடன் தான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கு எந்த கட்சி வேணாலும் தேர்தல் அரசியல் வெற்றி பெறலாம். மேடம் இந்திரா காந்தி மேடம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பிரதம மந்திரி. ஆனால் ஒரு ஜெயபிரகாஷ் நாராயணன் உருவானார். அவர் செய்த தவறுகளை தட்டி கேட்டார். அப்படி ஒரு குரலாக எழுச்சி தமிழகத்தில் இருந்து உருவாகி கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கை எங்களிடம் இருக்கிறது. இந்த ஒரு சிறு பொறி இந்தியா முழுவதும் பரவட்டும். நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கியும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். புரட்சியாளர்களுடைய அம்பேத்கர் அவருடைய கனவையும் பெரியார் அவருடைய கனவைகளையும் நிறைவேற்ற நம்ம ஒவ்வொரு அடியும் உங்களுடன் சேர்ந்து நான் பயணிக்க காத்திருக்கிறேன். உங்களிடம் விடை பெறவில்லை, உங்களுடன் பயணிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.